என் வீரனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, சென்னையில உதயநிதி ஸ்டாலினை போற வர பெண்கள் ஆண்கள் உட்பட எல்லாரும் சர்ற மாதிரிய செருப்புல அடிச்சிருக்காங்க. ஆனா ஏன் என்ன அடிக்கிறீங்க ஒரு வார்த்தை கேட்கலையாங்க உதயநிதி ஸ்டாலின். நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்ன இப்படி அடிக்கிறீங்க செருப்புல ஒரு வார்த்தை கேட்கலையாங்க உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவிடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவிடுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்போது காணொலிக்குள்ளே செல்லுவோம். சென்னையில கடந்த 1ஆம் தேதியில் இருந்து பெரும் புயல், மழை, பெருவெள்ளம் அனைத்தையும் சமாளித்து மக்கள் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவங்க ஆடல அசையல, எழுந்து நின்று இருக்கிறார்கள். அவ்வளவுதான். காரணம் என்னன்னா, அவர்கள் விழுந்த வீழ்ச்சி அவ்வளவு வலிமையான வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியில அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த வலி இருக்கிறது இல்லையா, வாழ்க்கையின் வழி. அந்த வழி மிகவும் ஒரு வலிமையான வழி அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழியில் இருந்து இன்னும் அந்த சென்னை மக்கள் மீண்டு வரவில்லை. இதில் என்ன பிரச்சனை, எதற்காக உதயநிதி ஸ்டாலினை இந்த மக்கள் செருப்பால் அடித்தார்கள் என்பதை இந்த காணொலியை ஒரு முறை பாருங்கள். நான் சொன்னதற்கான விடை உங்களுக்கு தெரியும். பார்த்தீர்களா இந்த காணொலியை? ஏன் இவர்கள் செருப்புல இப்படி அடிக்கிறாங்க? ஏன் உதயநிதி ஸ்டாலின் திருப்பி ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னா, போட்டோவை அடிச்சா யாருங்க கேட்பாங்க? போட்டோவை அடிச்சா உதயநிதி ஸ்டாலினுக்கு வலிக்குவாங்க போகுது. போட்டோவை அடிச்சா உதயநிதி ஸ்டாலினுக்கு வலிக்க போறது இல்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கு வலிக்காத வரைக்கும் அவரு திருப்பி கேட்க போறது இல்ல. இதுதானே உண்மை. இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் போட்டோவை வச்சு அடிக்கிறது சாமானிய பொது மக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள். இதுதான் இதற்கான நேரம் என்று உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்தை பயன்படுத்தி அவர்களுடைய கோபத்தை, உதயநிதி ஸ்டாலின் மேல இருக்கின்ற அந்த வெறுப்பை, அந்த காழ்ப்புணர்ச்சி தீர்த்து கொள்வதற்காக இவர்கள் இந்த இழிச்செயலை செய்கிறார்கள். இதுதான் உண்மை. உதயநிதி ஸ்டாலினை சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொது மக்கள் இதை செய்யல. இந்த விஷயத்தை நம்ம இந்த காணொலியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த காணொலியில் இருக்கின்ற அந்த நபர் யாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த நபர் யாரு, அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர், ஏன் இந்த சம்பவம் இங்கு நடத்தப்பட்டு இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம இந்த சம்பவத்தை பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சது. சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, மத்திய அரசு கிட்ட இருந்து நாங்க நிதி கேட்கிறோம், அது அவங்களுடைய நிதி இல்ல, அது எங்க பணம், எங்க மக்கள் பணம், எங்க மக்கள் பணத்தை தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லைங்க. நீங்க ஒரு அமைச்சர். யாரு? உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சர். அமைச்சருடைய வார்த்தைகள் மிகவும் வலிமையானது. அந்த வார்த்தையில ஒரு கண்ணியம் இருக்கணும், நேர்மையும் இருக்கணும், அதுல கண்ணியமும் இருக்கணும். ஆனா ரெண்டுமே இல்லாத ரோட்ல போற ஒரு தற்குறி மாதிரி ஒரு அமைச்சர் பேசுறான் அப்படின்னா, நீ அமைச்சரா? உண்மையிலேயே நான் கேட்கிறேன். ஒரு சாமானிய குடிமகன் பேசலாங்க, நீ ஒண்ணு உங்க அப்ப மட்டும் பணத்தை கொடுக்கல, எங்க அப்ப மட்டும் பணத்தை தான் நான் கேட்கறேன் அப்படின்னு ஒரு சாமானிய மனிதன், படிக்காத படிப்பறிவற்ற பாமரர்கள் பேசலாம், தப்பில்லை. ஒரு மத்திய அரசு கிட்ட ஒரு மாநில அரசு சார்ந்த அமைச்சர்கள் நீங்க கேட்கறீங்க நிதி, எங்களுக்கான நிதியை கொடுங்கன்னா எல்லாவற்றிற்கும் கணக்கு இருக்கிறது. அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர்கள் அல்ல மத்திய அரசை சார்ந்தவர்கள். நாமும் அளவில்லாமல் அவர்களுக்கு அள்ளி கொடுப்பதும் இல்லை. வருவதை சரியாக கணக்கிட்டு உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்துட்டு போ. நாளைக்கு எங்களுக்கு சேர வேண்டியதை நீ திருப்பி கொடுத்துடணும். இப்ப எவ்வளவு கொடுத்திருக்க? 3000 கோடி கொடுத்திருக்க. 3000 கோடி கொடுத்தது போக தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய கடன் எவ்வளவு இருக்கிறது, வர வேண்டிய பாக்கி எவ்வளவு இருக்குது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சுதான் நம்ம மத்திய அரசு இன்னும் தமிழ்நாட்டிற்கு 3500 கோடி கொடுக்கவில்லை. அதை கொடுத்தாலே இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த நிதிநிலை பிரச்சனை ஓரளவிற்கு சரி செய்து விட முடியும் என்று நம்ம இங்க பேசுறோம். அது அளவு, அது ஒரு கணக்கு, எல்லாவற்றிற்கும் கணக்கு இருக்கிறது. அவங்க கொடுக்கலன்னா முறையாக மாநில அரசு அணுக வேண்டிய முறை இருக்கிறது. அந்த முறையோடு மத்திய அரசை போய் அணுகுனா, இன்னைக்கு கொடுக்க முடியலன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நாங்க இதற்கான நிதியை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு மத்திய அரசு கொடுக்க போகுது. மத்திய அரசு தகவலை கொடுக்க போகுது. நீங்க
காழ்ப்புணர்ச்சி. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கம் என்பதே இல்லை. இந்த இணக்கம் இல்லாததுனால நீயா நானா நீயா நானா சண்டை, அரசியல் சண்டை. யாருக்கு? மத்தியில் இருக்கிற பிஜேபிக்கும் மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கும் அரசியல் சண்டை. இங்க விழற மண்டை மக்களுடையது. உங்களுடைய சுயநலத்திற்கு, உங்களுடைய அரசியல் அதிகாரத்திற்கு நீங்கள் மக்களை பற்றி சிந்திக்காமல் உங்களுக்கு இருக்கிற அரசியல் பகையை தீர்த்துக் கொள்வதற்கு மக்களின் தலைகளை ஏன் உருட்டுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சாமானிய மக்களின் குரல் இது. என்னுடைய கேள்வி மட்டுமில்லை, இது சாமானிய மக்களின் குரல். இது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற அரசியல் பகைய மக்கள் தலையை உருட்டிதான் தீர்த்து கொள்ள வேண்டுமா? பெருமழை காலம், பேரிடர் காலம். இந்த பேரிடர்ல மத்திய அரசு கிட்ட மாநில அரசு அணுக வேண்டிய முறையில இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில லட்சக்கணக்கான மக்கள் இந்த பெரும் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை நாங்கள் மீட்பதற்கான அடிப்படை எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதற்கு மத்திய அரசு மாநிலத்திற்கு தர வேண்டியதை முதலில் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அதே போல ஏற்கனவே எங்களுக்கு தர வேண்டிய பாக்கி இருக்கிறது, அதையும் எங்களுக்கு சேர்த்து கொடுங்க. பேரிடர் நிவாரணமாக எங்களுக்கு 5000 கோடி கொடுங்க. சென்னைக்கு மட்டும் போய் கேளுங்க. மத்திய அமைச்சகத்தின் நிதித்துறை அமைச்சரிடம் மாநில நிதித்துறை அமைச்சர் போயிட்டு எப்படி அணுகணுமோ அந்த முறையில போய் அணுகி மத்திய அரசிடம் வலியுறுத்தி மாநிலத்திற்கான நிதியை பெற்று மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு மாநில அரசு வழி செய்யணும். அதை விட்டுட்டு ரோட்ல கிரிக்கெட் ஆடுற பசங்களும், கிரவுண்ட்ல கபடி ஆடுற பசங்களும், இந்த கோட்டி புல் ஆடுற பசங்க பேசுற மாதிரி ஒரு பேச்சியை பேசிட்டு போனா இதெல்லாம் ஒரு அமைச்சருக்கு அழகா? உங்களுடைய வார்த்தைகள்ல கொஞ்சமானா ஒரு அமைச்சருக்கான அறிகுறி எதுனா தென்பட்டதான்னு பாக்குறேன் நான். நீங்க மத்திய அரசு கிட்ட அணுக வேண்டிய முறையில போய் அணுகல. அதனால மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுக்கல. ஆனா நீங்க அங்க கேக்குறீங்களே, உங்க அப்பா மூட்டு பணத்தை நாங்க கேட்கல, எங்க மக்கள் பணத்தை தான் கொடுங்கன்னு நாங்க கேட்கறோம், நீங்க கேக்குறீங்கல்ல. இதே போலதான் தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க 6000 நிதி கொடுக்கறது, மக்களுக்கு உரிமை தொகை கொடுக்கறது, நீங்க கொடுத்த இலவசம் எல்லாம் உங்க ஒப்ப மூட்டு பணத்தையா கொடுத்தீங்க, இல்ல உங்க தாத்தா வீட்டு பணத்தை கொடுத்தீங்களா? எல்லாமே எங்க தலைமையில 1க்கு 2, 2க்கு 3, 3க்கு 4 வரியை போட்டு அதை புடுங்கி எடுத்துன்னு போய்தானடா எங்க பணத்தையே எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய உரிமைகளையே பறிச்சு கடைசியில இலவசங்கிற பேரை வச்சு எங்க பணத்தையே கொடுக்கறதுக்கு கருணாநிதி காப்பீட்டு தொகை, கருணாநிதி உதவி தொகைன்னு சொல்லி ஏண்டா இப்படி எங்களை இழிவுபடுத்துறீங்கன்னு மக்கள் கேட்கிறாங்க. இதற்கெல்லாம் பதில் இருக்கிறதா தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட? இதுக்கெல்லாம் பதில் இருக்காது அவர்கிட்ட. ஏன்னா அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. மக்களோடு மக்களாக வெயில், காற்று, மழை, இடி, மின்னல், புயல் எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்த சாமானிய மக்களுக்கு அது தெரியும். உனக்கு காற்று மழைனா என்னன்னு தெரியாது, இடி மின்னல்னா என்னன்னு தெரியாது, துன்பம்னா என்னன்னு தெரியாது, இன்பம்னா மட்டும்தான் உனக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய நிதிகள் எல்லாமே இன்பத்தோட சேர்ந்து நிக்குது. ஆனா மக்களோட நிதிகள் எல்லாமே துன்பத்தோட கலந்து இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாம் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படத்தை பிஜேபி கும்பல் அங்க செருப்புல அடிச்சதை பார்த்தோம் இல்லையா நம்ம அந்த காணொலியில? அவங்க செய்யறது அரசியல். இந்த இடத்துல உதயநிதி பேசினாரு பாருங்க, உங்க அப்பா மூட்டு பணம் இல்ல எங்க அப்பா மூட்டு பணம்னு. இதுவும் அரசியல். இவர்களுடைய அரசியல் பகையை தீர்த்துக் கொள்வதற்கு எம்மாநிலத்து மக்களை பலிகடாவாக்குகிறீர்களா நீங்கள்? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் நம்ம எப்படிதான் அதிகாரத்துக்கு வந்துடணும், வந்து என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? இந்த மாநிலத்தை பற்றி உங்களுடைய தொலைநோக்கு திட்டம் என்ன? இந்தியாவை இந்துத்துவ நாடா மாத்தணும், தமிழ்நாட்டையும் ஒரு இந்துத்துவ மாநிலமா மாத்தணும். இதை தாண்டி உங்களுடைய கொள்கை என்ன? நான் ஆட்சிக்கு வரணும் துடிக்கிறேன். எதற்காக வர வேண்டும்? ஏன் இப்ப மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற இருந்துட்டு போகட்டுமே. நீ வந்து என்ன பண்ண போற? மு.க. ஸ்டாலின் செய்யாததை நீ என்ன செய்ய போற? அதை சொல்லு. மு.க. ஸ்டாலினால் ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு மக்களுக்கு, அதை நீ சரி கட்டுவதற்கு என்ன செய்ய போற? அதை சொல்லு. 56 ஆண்டுகள் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் சீரழித்து விட்டது. அதை சீர்படுத்துவதற்கு உங்களிடம் இருக்கின்ற திட்டம் என்ன? நீங்க சொல்லுங்க. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் வந்துட்டு பல வழியில தடையை போட்டாரு. அந்த தடை வந்துட்டு உச்ச நீதிமன்றம் வரையும் போய் கடைசியில அந்த 10.5 விழுக்காடு ரத்தாயிடுச்சு. வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமை பறிபோனதுக்கு
திமுக முதல் காரணம். இதற்கு இந்த பிஜேபியை சார்ந்த இந்த கும்பல் ஒரு இடத்துல 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை பத்தி எங்கன்னா பேசி இருந்தா கொஞ்சம் காட்டுங்க. ஆனா உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? தமிழ்நாட்டில் அந்த வன்னியர்களின் வாக்குரிமையை நாம் பறிக்க வேண்டும். இது பிஜேபியோட அஜெண்டாவா இருக்கு. இப்படிதான் பிஜேபி தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. 10.5 விழுக்காடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் உள்ளம் கால் முதல் உச்சந்தலையில் இருக்கிற நுனி முடி வரை இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று களத்தில் இறங்கி நிற்கின்ற ஒரே ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரே ஒரு தலைவன் அன்புமணி ராமதாஸ். அந்த மனிதர் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு வராத வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வில் விடியல் என்பதே கிடையாது. இதை மாற்றுவதற்கு இனி வருகின்ற தேர்தலில் மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.